குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 2.4ல் 3வது சம் பார்க்க போகிறோம். z1 = 2 - i மற்றும் z2 = -4 + 3i எனில் z1 z2 மற்றும் z1/z2 இன் நேர்மறை காண்க. இதில் இங்கிலீஷில் இன்வெர்ஸ், அதாவது z1 அண்ட் z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. z1 × z2 அண்ட் z1/z1 இன்வெர்ஸ் கேட்டிருப்பாங்க. சரியா, இன்வெர்ஸ் இங்கிலீஷில், தமிழில் நேர்மறைன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் நம்ம z1 z2 கண்டுபிடிக்க போகிறோம். z1 z2 ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறோம். z1 மதிப்புனது 2 - i, z2 மதிப்புனது -4 + 3i. இப்போ பெருக்க வேண்டியதுதான். இந்த 2 எடுத்துகிட்டு போய் இது ரெண்டு கூடையும் பெருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 × 4 -8, 2 × +3i 6i. இப்போ இந்த i எடுத்துகிட்டு போய் ரெண்டுத்தையும் பெருக்குங்க. மைனஸும் ப்ளஸ் 4i, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு 3i². சரிங்களா, பாருங்கள். -8, 6i + 4i + 10i, i² மதிப்பு மைனஸும் ப்ளஸ்ஸு 3. தர்ஃபோர் ஆன்சர் மெய்ப்பகுதி 8லேருந்து 3 கழிச்சா -5 + 10i. இதான் z1 × z2. இதோட நேர்மறைனா இன்வெர்ஸ். அப்போ கண்டுபிடிக்கணும். z1 × z2 ஹோல் இன்வெர்ஸ். இதான் நேர்மறை. இது எப்படி இதெல்லாம் இன்வெர்ஸு? 1/z1 z2. நம்ம z1 z2 மதிப்பு கண்டுபிடிச்சிருப்போம். அதை அப்படியே போடுங்க. 1/-5 + 10i. அப்படியே இதை காஞ்சிக்கிட்டு எடுங்க. -5 - 10i, -5 - 10i. 1/, இதை 1 கூட இதை பிறகு -5 - 10i தான் மேலே வரும். டிவைடில் இங்கே பாருங்கள், இந்த எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 கொண்டு அந்த 2 கூட போயிருக்குங்க. 5 5 -, ப்ளஸ்ஸு 25. நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த 5 இது கூட போயிருக்குன்னா -, ப்ளஸ்ஸு ப்ளஸ் 50i. அதுக்கப்புறம் இந்த 10 கொண்டு போயிருக்குன்னா -50i, ப்ளஸ்ஸு மைனஸு 10 10 100, ஐயும் பெருக்குனா i². therefore answer -5 - 10i divided by +50i -50i கேன்சலு 25 i² மதிப்பு -1. அப்போ ப்ளஸ்ஸு 100. 25 +i +50 -50 கேன்சல். i² மதிப்பு -, ப்ளஸ்ஸு, அப்போ 100 வரும். சரியா, therefore ஆன்சர் என்னது? -5 - 10i divided by 125. காமனாக -5 இருக்குது. அந்த -5 வெளியே எடுத்துருங்க. 1 + 2i. therefore ஆன்சர் 125. எத்தனை 25 125 அடிக்கலாம்? -25 5 125. அப்போ 1 + 2i divided by 25. இதுதான் z1 z2 இன்வெர்ஸ். சரிங்களா, கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொஷனில் இப்போ ஃபஸ்ட்டு z1 z2 நேர்மறை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு z1 divided by z2 நேர்மறை கண்டுபிடிக்கலாமா? z1 divided by z2 ஹோல் இன்வெர்ஸ். இது எப்படி எழுதலாம்னா 1/z1/z2. இந்த z2 மாதிரி எடுத்துகிட்டு போங்க. therefore ஆன்சர் என்ன வரும்? z2/z1. இந்த z2 மாதிரி எடுத்துகிட்டு போனால் அப்போ டேரெக்டாக பண்ணலாமா? z2 மதிப்புனதே நம்மளுக்கு தெரியும். -4 + 3i. z2 மதிப்பு 2 - i. அப்போ -4 + 3i டிவைடில் 2 - i. சரிங்களா, அப்படியே இப்போ காஞ்சிக்கிட்டு எடுத்துடணும். 2 + i divided by 2 + i. சரியா, கொஞ்சம் ஸ்டெப்பு டேரெக்டாக போகிறேன், கவனிச்சிங்க.
இதையும் பிறகு 4 2 -8, 4 × I -4I, 3 × 3 × 2 + 6I, 3I × I -3 + 3I square டிவைடில் a - b a + b அப்போ என்னது 2 square - I square. therefore ஆன்சர் கவனிங்க ஸ்டெப்பு. இதில் 6Iயில் 4I போனால் 2 வரும். இங்கே பாருங்கள் -8 + 2I, I ஸ்கொயரோட மதிப்பு அப்போ -3 டிவைடில் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + I ஸ்கொயர் பண்ணால் -1. therefore ஃபைனல் ஆன்சர் வந்தாச்சு. கவனிங்க 8 3 கூட்டுங்க -11 + 2I டிவைடில் 5. இதுதான் Z1/Z2வின் இன்வெர்ஸ் நேர்மறை. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.